நீங்க தானா வெயிட்ட பத்தி கேட்ட இப்படி ரொம்ப சாந்தமாக ஸ்டார்ட் ஆன ப்ரெஸ் மீட்டு ஒரு பெரிய சண்டையில் போய் முடிஞ்சிருக்குங்க. ஏன் அப்படின்னா, இந்த ப்ரெஸ்ஸில் ஒருத்தர் உங்களோட வெயிட் என்ன அப்படின்னு கௌரி கிஷன் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுவுமே டேரெக்டாக இவங்க கிட்ட கேட்காம ஹீரோ கிட்ட கேட்டிருக்காங்க, உங்களோட வெயிட் என்ன அப்படின்னு. கௌரி கிஷன் பயங்கரமாக கோவமாகி, என் வெயிட் எதுக்கு கேட்குறீங்க? நான் என்ன ஜீரோ சைஸில் தான் இருக்கணுமா? ஹீரோயின்னாலே ஜீரோ சைஸில் தான் இருக்கணுமா? எதுக்கு இப்படி பாடி ஷேம் பண்ணுறீங்க? எதுக்கு இப்படி செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக பார்க்குறீங்க ஹீரோயின்ஸை? அந்த மாதிரி நிறையா கொஷின் கேட்டிருக்காங்க. இதுலேயும் கௌரி கிஷன் சொல்கிறாங்க, நான் இந்த அதர்ஸ் மூவியில் ஒரு டாக்டராக ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். அந்த ரோல் என்ன, அந்த கேரக்டருக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், இப்படி கொஷின் கேட்டிருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு ஏன் வெயிட் தான் தேவை, என்னோட சைஸ் தான் தேவையில்ல அப்படின்னு கோவப்படுறாங்க. இன்னும் என்னெல்லாம் கேட்பீங்க, நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் ஜேர்னலிசமே இல்லை, உங்கள் ப்ரொஃபஷனுக்கு நீங்கள் கொடுக்குற டிஸ்கிரேஸ் இது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. மதுமிதா கேரக்டர் பத்தி ஆனால் இந்த கொஷினை கேட்டவர் யாருன்னு தெரியணும்ல. இந்த கொஷினை கேட்டவர் 32 வருஷமாக ஜேர்னலிஸ்ட்டாக இருக்காராமா. 32 வருஷமாக ஜேர்னலிஸ்ட்டாக இருக்காருன்னா இவர் பல்லு போன தாத்தாவாக தான் இருப்பார். இவருக்கு இந்த கொஷின் தான் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷினாக அது அவரே சொல்கிறாரு. ஹீரோயின் கிட்ட போய் மோடி பற்றியும் ட்ரம்ப் பற்றியுமா கேட்க முடியும், வெயிட் சைஸு தான் கேட்க முடியும்னு சொல்கிறார். ஏண்டா, மோடி பற்றியோ ட்ரம்ப் பற்றியோலாம் கேட்க வேண்டாம், நீ அந்த கேரக்டராக மாறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு கேட்டிருக்கலாம்ல. அது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அந்த கொஷின் எல்லாம் இல்லை. நீ இப்படி தான் கொஷின் கேட்குறேன்னா நீ அப்படி தான் இவங்களெல்லாம் பார்க்குறேன்னு தானே அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் 26 வயசே ஆன கௌரி கிஷன் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கரெக்ட், எந்த தப்புமே கிடையாது. இப்படி 4 பேர் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டால் தான் இவனுங்கெல்லாம் திருந்துவானுங்க. இப்போ கொஞ்சம் பேர் கிளம்பி வருவாங்க, இந்த அம்மா ரொம்ப சீன் போடுது, கௌரி கிஷனை கழுவி கழுவி ஊற்றுவாங்க. நான் கேட்குறேன், சாய் பல்லவி இழுத்து மூடிட்டு வர்றதுனால அவளை ஏஞ்சல்னு சொல்கிறீங்க. இப்போது என்கிட்ட இப்படியெல்லாம் கொஷின் கேட்காதன்னு கேட்கறதுனால இவ சீன் போடுறா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கன்னா உங்கள் மண்டையில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் எந்த சைடு நிற்கிறீங்கிறதுல ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தெளிவாக இருங்க.